இயேசுவுக்குள் பிரியமான என் அருமை உறவுகளே, இந்த ஞாயிறு வாரத்திலே நாங்கள் திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிறு வாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சில நாட்களிலே நாங்கள் கிறிஸ்து பிறப்பை மிக கொண்டாட்டத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைய நாளினுடைய செய்தியாக நாங்கள் அன்னை மரியாளை எடுத்துக்கொள்வோம். அன்னை மரியாள் தன்னுடைய மைத்துனியை சந்திக்க செல்லுகிறாள். பாருங்கள், இந்த அன்னை மரியாள் கடவுளிடமிருந்து ஒரு விசேடமான ஒரு சக்தியை பெறுகிறாள். இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்குகின்ற அன்னை மரியாள், நம்முடைய மொழியிலே சொல்ல போனால் அன்னை மரியாளுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. அவளுடைய வாழ்க்கையிலே கடவுள் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். பல இகபர் நன்மைகளால் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுகிற இந்த தாய் இன்னும் ஒரு சகோதரியை சென்று வாழ்த்து சொல்ல போகின்ற அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவர் தன்னுடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதங்களையும் ப்ரொமோஷன்களையும் நிறைய பட்டங்களை பெறுகிற பொழுது அவர்கள் விரும்புவது என்னை எல்லோரும் வாழ்த்த வேண்டும், என்னிடம் எல்லோரும் வர வேண்டும், எனக்கு என் மத்தியிலே மற்றவர்கள் கரிசனை காட்ட வேண்டும் என்று நினைக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அன்னை மரியாள் இன்னும் ஒரு சகோதரியிடம் சென்று வாழ்த்து சொல்லுகின்ற அந்த அரிய சந்தர்ப்பத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்று இந்த நிலை நாம் பார்க்கின்ற மக்களிடையே காணப்படுகிறது. என்னை எல்லோரும் பார்க்க வேண்டும், என்னிடம் எல்லோரும் வாழ்த்து சொல்ல வேண்டும், எனக்கு எல்லோரும் கரிசனை காட்ட வேண்டும் என்கின்ற இந்த சமூகத்திலே அன்னை மரியாள் ஒரு புதியதொரு அத்தியாயத்தை தொடங்குகிறாள். அவள் ஒரு தொடங்குகின்ற தாயாக இருக்கிறாள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த அன்னை மரியாள் வாழ்த்து சொல்லுகிறாள். தன்னுடைய மைத்துனியுடைய வீட்டிற்கு சென்று வாழ்த்து சொல்லுகிற பொழுது அங்கே 2 காரியங்கள் நடைபெறுகிறது. ஒன்று, எலிசபெத் அம்மாள் மகிழ்ச்சி அடைகிறாள். 2வதாக தூயாவியை பெற்றுக் கொள்ளுகிறாள். வாழ்த்து சொல்லுகிற பொழுது இந்த 2 காரியங்களும் நடக்கிறது என்று சொன்னால், அன்னை மரியாள் நம்மை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கு காலையிலே குட் மார்னிங் என்று சொன்னால் அவர் நம்மை திரும்பவும் குட் மார்னிங் என்று சொல்லி வாழ்த்துவார். நாம் அன்னை மரியாளை வாழ்த்துகிற பொழுது அன்னை மரியாள் நம்மை வாழ்த்துவாள். அப்படி என்று சொன்னால், அருள் நிறைந்த மரியே என்று அன்னை மரியாளை வாழ்த்துகிற பொழுது அன்னை மரியாள் நம்மை வாழ்த்துவாள். நம்மை வாழ்த்துகிற பொழுது நமக்குள் 2 காரியங்கள் நடைபெறும். ஒன்று, நாம் மகிழ்ச்சியால் நிரம்பப்படுவோம். 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். மாணவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு வேண்டிய 2 முக்கியமானது. ஒன்று, நமக்குள்ளே மகிழ்ச்சி வேண்டும். 2வது, தூயாவியானுடைய ஞானம் வேண்டும். அண்மையிலே ஒரு அருட்சகோதரியை சந்தித்தேன். 86 வயது அருட்சகோதரி. இந்த அருட்சகோதரி என்னிடம் சொன்னால், ஃபாதர், நான் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் இந்த செபமாலை. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்னை மரியாளைப் போல நாமும் சில நல்ல காரியங்களை தொடங்குவோம். மற்றவர்கள் எதிர்பார்க்காமல் உதவி செய்வோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு செபமாலை செய்வோம்.